வாசிப்போம். எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. 20, 21 2 வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இயேசுப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க எதிர்பார்ப்புக்கு மேலாக நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க எதிர்பார்க்கிறத விட அதிகமா பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க எதிர்பார்க்கிறத விட அதிகமா பெற்றுக்கொள்ள போறீங்க இந்த மாதம். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த 2 வசனமும் ஒரு பாடல். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டாக்ஸாலஜி. என்னது? டாக்ஸாலஜி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மகிமை பாடல், மகிமை பாடல். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடிதத்துல இந்த மாதிரியான பாடல்களை, சின்ன சின்ன பாடல்களை அவர் எழுதியிருப்பார். அல்லேலூயா. அதுல முக்கியமான பாடல் தான் இந்த மகிமை பாடல். இந்த பாடல்ல இந்த 2 வசனத்துல அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா. தேவனை அவர் அப்படியாக சொல்றார். தேவனை பற்றியும் தேவனுடைய வல்லமையை பற்றியும் இவர் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துறார். அல்லேலூயா. தேவன் நமக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறார் என்று இந்த வசனத்துல அவர் நமக்கு சொல்லுகிறார். எப்படி கிரியை செய்கிறாரு? நாம எதிர்பார்க்கிறத விட, நாம வேண்டிக் கொள்கிறத விட, நாம நினைக்கிறத விட தேவன் நமக்கு பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நம்முடைய நினைவுகளின் படிதான் பொதுவாக நாம ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. நாம தேவனிடத்துல கேட்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய நிலைமை, நம்முடைய பலம் எதுவோ அதுக்குட்பட்டு தான் நம்ம தேவனிடத்துல கேட்கிறோம். அப்படிதானே? பொதுவா அப்படிதான் நம்ம கேட்கிறோம். நமக்கு என்ன, நாம யாரும் BMW காரா கேட்கிறோம்? நாம என்ன பெருசா அப்படிலாம் கேட்கறதில்லை. ஏன்னா நம்மை கொண்டு நம்ம யோசிக்கிறோம். நம்மை கொண்டு நமக்கு இதுதான், நமக்கு இவ்வளவுதான், நமக்கு இப்படிதான் அப்படின்னு நம்ம நினைக்கணும்ல. ஆனா தேவன் நம்முடைய வேண்டுதலை பார்க்கிறோம், நம்முடைய நினைவுகளுக்கு அப்பால தேவன் என்ன செய்யறார்? நமக்கு அவருடைய வல்லமையின்படியே தேவன் நமக்கு கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் அவருடைய வல்லமையின்படியே நமக்குள் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இதுதான் நீ செய்தி. நாம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் அவருடைய வல்லமையின்படியே நமக்குள் கிரியை செய்கிறார். இதுல 3 விஷயத்தை சொல்றார். நாம வேண்டிக் கொள்வதற்கும்
நினைக்கிறதுக்கும் மேலாக நமக்கு செய்யறாரு. அவருடைய வல்லமையின்படி செய்கிறாரு, நமக்குள்ளே செய்கிறார். அல்லேலூயா. 3 விஷயத்தை சொல்றாரு அவரு. அல்லேலூயா. மீண்டும் பக்கத்துல கூட சொல்லுங்க, நீங்க எதிர்பார்ப்புக்கு மேலாக பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, முதலாவது 3 விஷயத்தை தான் சொல்றேன்ல. அந்த முதலாவது என்னன்னா, தேவனுடைய கிரியை எப்பொழுதும் நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனுடைய கிரியைகள் எப்பொழுதுமே நாம எதிர்பார்க்கிறத விட அதிகமா தான் இருக்கும். அல்லேலூயா. இங்க எக்ஸீடிங் அபண்டன்ட்லி, அதாவது மிகவும் அதிகமாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரீக்ல ஹூப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பியாண்ட், மோர் தேன், நாம நினைக்கிறத விட, நம்முடைய இமேஜினேஷனை விட, நம்முடைய ஜபத்தை விட அதிகமாய் கர்த்தர் செய்யறாரு. அதுக்கு அப்பால தேவன் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்களேன், நம்முடைய நினைவுகளின்படி தேவன் செய்ய விரும்பாம அவருடைய நினைவுகளின்படி தான் தேவன் செய்ய விரும்புறாரு. அல்லேலூயா. நான் முதல்ல ஒரு பைக் வாங்கறதுக்கு ஆசைப்பட்டேன். அப்ப என்ன பைக் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா உங்களுக்கு? ஸ்ப்ளெண்டர் பைக் தான். அந்த ஆட்கள்ல எல்லாம் ரொம்ப அப்போ விலை அதிகம் அது. ஆனா அதெல்லாம் நான் வாங்குவதற்கு என்னால முடியாதுன்ட்டு அப்போ ஒரு சில பாஸ்டர்லாம் அந்த பாக்ஸர் ஒரு பைக் வச்சிருந்தாங்க. அந்த பைக்கு தான் எல்லாரும் வாங்கினாங்க. அது கொஞ்சம் சீப்பா இருந்தது. அதனால நான் கொஞ்சம் பணம் வச்சு மீதி இஎம்ஐல வாங்கலான்ட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தரிசனத்துல கர்த்தர் எனக்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கை காட்டினார். ஆனா நான் வாங்க போனது என்னவோ பாக்ஸர் பைக்கு தான். அதுக்கு ஏற்ற பணம் தான் நான் கொஞ்சமா வச்சிருந்தேன். எடுத்துட்டு போய் ஒருத்தர் கடைக்கு என்னை கூட்டு போய் அந்த பாக்ஸர் பைக் வாங்கலான்னு போனா அந்த கடைக்காரன் பாக்ஸர் பைக்கு இப்ப இல்லை, ஸ்ப்ளெண்டர் இருக்கு, நீங்க எடுத்துட்டு போங்கன்னா. நான் பார்த்த அதே கலரை காட்டி, தரிசனத்துல பார்த்த அதே கலரை காட்டி எடுத்துட்டு போங்கன்னா. அல்லேலூயா. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. நாம நினைக்கிறது ஒண்ணு, கர்த்தர் நமக்கு தருகிறது ஒண்ணு. அல்லேலூயா. நாம நினைக்கிறத விட the best கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் பாருங்க, நம்முடைய எண்ணங்கள்ல படி தேவன் நமக்கு கொடுக்காம அவருடைய நினைவுகளின்படி தேவன் நமக்கு செய்ய விரும்புறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா வாசிங்க, ஏசாயா 55 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தையும் வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்முடைய நினைவுகளின்படி, நம்முடைய யோசனையின்படி நமக்கு கொடுக்க விரும்பாம அவருடைய நினைவுகளின்படி, அவருடைய யோசனைகளின்படி தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா அவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. ஏன் நினைவு உங்கள் நினைவு என்ன செய்ய மாட்டேங்குது? ஒத்து போக மாட்டேங்குது, இணைந்து போக மாட்டேங்குது. உங்களுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் இணைந்து போக மாட்டேங்குது. நான் யோசிக்கிறத நீங்க யோசிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. நான் வைத்திருக்கிற வழிய நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? யோசிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இருக்கிறதா? பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதே போல உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய எண்ணம்லாம் லோ தான், அவருடைய எண்ணம் ரொம்ப ஹை. அல்லேலூயா. அதனால தேவன்
அவருடைய நினைவுகளின்படியே கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவர் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நாம் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிலும் நினைக்கிறதை பார்க்கிலும் மிகவும் அதிகமா தரார். அதனால கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்மால நினைக்க முடியல, அந்த நமக்கு நினைக்க முடியல. ஏன்னா நாம கேள்விப்படுகிறதும் நாம இருக்கிற சூழ்நிலையை வைத்துதான் நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறது நீங்க நினைக்கிறத விட பெருசுதான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வேலை நீங்க நினைக்கிறத விட பெரிய வேலை. அல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிற உங்களுக்கு துணை நீங்க நினைக்கிறத விட ஆச்சரியமானது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வீடு உங்க கற்பனையை விட பெருசா இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு செய்யறாரு. அல்லேலூயா. நீங்க ஆபிரகாம் சாரார் என்ன கேக்குறாங்க? ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிள்ளைய தாங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணாங்கல்ல. ஒரு பிள்ளையதான், அவங்க லிமிட் என்னது? ஒரு பிள்ளை தான். கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியே அவங்கள்ட்ட உண்டாகணும்னு நினைச்சார். அல்லேலூயா. தேவன் வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கிற சந்ததியை பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஆனா அவங்க ஒரு பிள்ளையதான் பார்க்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய பார்வை அப்படிதான், ஒரே ஒன்னே சின்னதா பார்ப்போம். ஆனா தேவன் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கிறார். அதனால்தான் கர்த்தர் அவருடைய நினைவுகளுக்கு திரும்பணும்னு விரும்புறாரு. நீங்க இந்த சின்ன ஜபத்தை, சின்ன நினைவுகளை விட்டுட்டு அவருடைய நினைவுகளுக்கும் அவர் கொடுக்கிறதையும் நாம் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, எப்பொழுதும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது அந்த பெஸ்ட். கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது the best. நாம வேண்டிக் கொள்கிறத விட பெஸ்ட், நாம நினைக்கிறத விட பெஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் நமக்கு கொடுக்கும் பதில் இருக்கு பாருங்க, அது அவருடைய சித்தத்தின்படி இருந்தாதான் அது சிறந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார்ல ஒரு பதில், அது நம்முடைய விருப்பத்தை விட அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறது தான் தி பெஸ்ட். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்க வாசிங்க 1 யோவான் 5:14 வாசிங்களேன். 1 யோவான் 5:14 வாசிங்க. பிரைஸ்லின் பிரிஸ்டி 2 பேரும் அமைதியா இருக்கணும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. நம்முடைய டிசையரை விட அவருடைய சித்தம் ரொம்ப சிறந்தது. அல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தை விட அவருடைய சித்தம் ரொம்ப சிறந்தது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது இத? அல்லேலூயா. நம்முடைய விருப்பம், நாம நினைக்கிறது, நாம எதிர்பார்க்கிறது, இதை விட அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்கிற பதில் தி பெஸ்ட். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அதுல அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல அவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். இப்போ அண்ணாலு ஒரு பிள்ளைய கேட்கிறா. அண்ணாலு என்ன கேட்கிறா? ஒரு பிள்ளைய கேட்கிறா. பெனினாலுக்கு பிள்ளை இருந்தது, அண்ணாலுக்கும் பிள்ளை இல்ல. கர்த்தர் தான் அந்த கர்ப்பத்தை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? அடைத்து வச்சிருக்கிறாரு. கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார். அண்ணாலு ஒரு பிள்ளைய கேட்கிறா. கர்த்தர் பதில் கொடுக்க போறாரு இல்லையா? அந்த பதில அண்ணாளுடைய விருப்பம் நிறைவேறது மட்டும் இல்ல, கர்த்தருடைய சித்தம் ஒண்ணு இருக்கு அதுல. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் ஒண்ணு இருக்கு. கர்த்தர் அதுல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. ஏன் கர்த்தர் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அழைச்சி வச்சிருக்கணும்?
அவருடைய சித்தம் ஜபத்தினால நிறைவேறணுங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. அண்ணாளுக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுல தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். அல்லேலூயா. நீ ஜபம் பண்ணு. நீ என்ன செய்ய? ஜபம் பண்ணு. அல்லேலூயா. இப்ப அண்ணா அழுது ஜபம் பண்றா. அல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது ஒரு பதிலை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அந்த சாமுவேல் அண்ணாளுடைய விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றுவதற்காக சாமுவேல் பிறக்கல, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சாமுவேல் பிறந்தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால்தான் நீங்க நினைக்கிறத விட, நீங்க வேண்டிக் கொள்றதை விட அவர் கொடுக்கிறது பெருசு. ஏன்னா அதுல ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு விருப்பம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால அவருடைய சித்தத்தின்படி பெற்றுக்கொள்றது, அவருடைய பெருசை பெற்றுக்கொள்ளுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால சின்ன சின்னதா கர்த்தர்ட்ட போய் போராடிட்டு இருக்கிறத விட, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நடக்கணும். அல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்றதை விட, நான் நினைக்கிறத விட கர்த்தர் எனக்கு கொடுக்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அண்ணாலும் ஒரு பிள்ளைய கர்த்தர் கொடுத்து அவ கொண்டு போய் ஆலயத்தில் விட்டா. அண்ணால சும்மா விட்டார் ஆண்டவரு? 6 பிள்ளைகள் கொடுத்தார். அல்லேலூயா. அண்ணாவுக்கு எத்தனை பிள்ளை? 1 கேட்டா கர்த்தர் 6 கொடுத்தார். அல்லேலூயா. 1 அவருக்கு, 5 அவளுக்கு. அல்லேலூயா. 1 அவருக்கு, 5 அவளுக்கு. கர்த்தர் பாருங்க, 1 ஒப்பு கொடுத்தா 5 கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஒவ்வொன்றுக்கும் அவர் ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நாம எதை பெற்றுக்கொண்டாலும், ஒரு வண்டி வாங்கினாலும், ஒரு பிள்ளையா இருந்தாலும், ஒரு வண்டி வாங்கினாலும், ஒரு வீடா இருந்தாலும், ஒரு காரா இருந்தாலும், ஒரு சட்டையா இருந்தாலும், அல்லேலூயா, ஒரு சாரியா இருந்தாலும், கர்த்தர் அதுல ஒரு நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் அப்படியா சொல்றீங்க? அப்படியா? அல்லேலூயா. நீங்க 2 தடவை கட்டிட்டு அல்லது 3 தடவை கட்டிட்டு யார்த்தா ஒருத்தவங்களுக்கு கொடுங்களேன். அல்லேலூயா. அதுல தேவ சித்தம் நடக்கும். அல்லேலூயா. தேவ சித்தம் நடக்கும். யாரோ ஒருத்தவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, எனக்கு ஒரு புடவை வேணும். அல்லேலூயா. நீங்க கொடுக்கும்போது அங்க கர்த்தருடைய சித்தம் நடந்திருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஏதோ ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிறதுக்கு அவர் ஒரு திட்டமும் சித்தமும் வச்சிருக்கிறார். அதனாலதான் சொல்றார், நீ நினைக்கிறத விட, நீ வேண்டிக் கொள்றதை விட அவர் உனக்கு கொடுக்க போகிறது மிகவும் அதிகம். அல்லேலூயா. அவரை அப்படிதான் நமக்கு கொடுக்க விரும்புறாரு. இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பாரு. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நினைக்கிறத விட தி பெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க நினைக்கிற வீட்டை விட உங்களுக்கு தி பெஸ்ட் வீடு. அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க, ஆண்டவரே ஒரு பெட்ரூம் இருந்தா போதும், ஒரு கிச்சன் கொஞ்சம் பெருசா இருந்தா போதும். அல்லேலூயா. 3 பெட்ரூம்ல வீடு தருவார். ஆண்டவர் லீஸுக்கு ஒரு வீடு கிடைச்சா, சொந்தமா ஒரு வீடு இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பிள்ளைக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் நினைப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நல்ல கான்வென்ட்ல சேர்க்க கர்த்தர் உதவி செய்வார். தேவன் கொடுப்பார். என்னுடைய லைஃப்ல தி பெஸ்ட்டை தான் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நான் நினைக்கிறத விட பெஸ்ட். அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன வீட்டுக்கு நீங்க கேட்க என்ன, வீடு இல்ல வீடு இல்லை வீடு இல்லைன்னு தொட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு மகா வேதனையில ஏதாவது கிடைச்சா போதும், ஒரு சின்ன வீட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் நான் பண்ணிட்டு வந்தேன். டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது கிடைச்சாலே போதும்ட்டு. அல்லேலூயா. கரெக்டா 31ஆம் தேதி காலி பண்ணோம். 31ஆம் தேதி நைட்டு இந்த நல்ல வீடை கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அந்த 5000 ரூபாய் நான் தர மாட்டேன்ட்டான். ஒரு தடவை கேட்டு பார்த்தேன், கிடைக்கல, அப்படியே விட்டணும். டோக்கன் அட்வான்ஸ் கிடைக்கல. ஏன் அவசரப்பட்டு கொடுத்தோன்னு இப்பதான் யோசிக்கிறேன். 5000 ரூபாய் கர்த்தர் சித்தம் நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். அவசரப்பட்டு கொண்டு போய் 5000 கொடுத்துட்டு அதோட போச்சு காசு. அல்லேலூயா.
நம்ம ஆண்டவர் நம்மை மறந்து விட மாட்டார். அல்லேலூயா. தி பெஸ்ட் கொடுப்பார். வெயிட் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நமது எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தேவன் தமது வல்லமையின்படியே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? முதலாவது, நம்முடைய எதிர்பார்ப்பை விட தேவன் நமக்கு கொடுக்கிறது மிகவும் அதிகம். இரண்டாவது, நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு தேவன் அவருடைய வல்லமையின்படியே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க நினைப்பதற்கு, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவருடைய வல்லமையின்படியே கிரியை செய்கிற தேவன், அவருடைய வல்லமையின்படியே கிரியை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எது செய்தாலும் அவருடைய வல்லமையின்படியே செய்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை என்ற வார்த்தைக்கு டுனாமிஸ், என்னது கிரீக் வேர்ட்? என்னது? டுனாமிஸ். ஸ்ட்ரெங்த் அல்லது எபிலிட்டி அல்லது பவர் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு, தேவன் எவ்வளவு பெரியவரோ அவருடைய வல்லமை அவ்வளவு பெருசு. அல்லேலூயா. தேவன் நித்தியமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய வல்லமையும் நித்தியமானதுதான். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை ஒரு அன்லிமிட்டட் பவர். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது? நினைச்சே பார்க்க முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவருடைய வல்லமை எதுல வெளிப்படுதுன்னா அவருடைய கிரியேஷன்ல பார்க்கலாம். அல்லேலூயா. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஒரே வசனம் இருக்குல்ல, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டி. ஒன்றுமே இல்லாததிலிருந்து தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஒன்றுமே, நத்திங், ஒண்ணுமே கிடையாது. இந்த ஸ்பேஸ் கிடையாது, இந்த வானம் கிடையாது, சூரியன் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, நாம கிடையாது, இருள் கிடையாது, பகல் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஏதாவது யோசிக்க முடியுமா? நம்மளால யோசிக்கவே முடியாது, நம்மளால இமேஜின் பண்ணவே முடியாது. ஒண்ணும் இல்லாத எப்படி இமேஜின் பண்ண முடியும்? நாம இமேஜின் பண்ணா ஒரு இருட்டை தான் இமேஜின் பண்ணுவோம். அந்த இருட்டே இல்லை, அந்த இருட்டே இல்லை. அதுல இருந்து தேவன் எல்லாத்தையும் என்ன செய்தாரு? சிருஷ்டித்தாரு. அல்லேலூயா. இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமி போல சூரியன் லட்சக்கணக்கான சைஸ் பெருசு. அல்லேலூயா. இந்த பூமியை கொண்டு போய் சூரியன்ல எல்லாம் போட்டோம்னா லட்சம் பூமியை சூரியன்ல போடலாம். இந்த சூரியன் மாதிரி லட்சக்கணக்கான சைஸ் பெருசு நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. அல்லேலூயா. அது லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த சூரியனை விட லட்சக்கணக்கான பெருசு, இமேஜினே பண்ண முடியாது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்சி. அந்த மாதிரி கேலக்சி, லட்சக்கணக்கான கேலக்சிங்க இருக்கு. நம்மளால யோசிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு ஒளியினுடைய டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஒரு செகண்டுக்கு ஒளி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுதுன்னா சொல்ல முடியுமா? என்னடா கரெக்டா சொல்ல, தீப்தி சொல்லுமா? 3 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு செகண்ட்ல என்ன பண்ணுது? டிராவல் பண்ணுது. ஒரு செகண்ட்ல ஒளியினுடைய ஸ்பீடு 3 லட்சம் கிலோமீட்டர். அல்லேலூயா. அவ்வளவு ஃபாஸ்டா என்ன பண்ணுது? டிராவல் பண்ணுது. ஒரு ஒளி ஆண்டு என்ன தெரியுமா? ஒரு ஒளி ஆண்டுனா ஒரு செகண்ட்ல இத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணுதுன்னா 365 நாள் இன்ட்டு 24 மணி நேரம் இன்ட்டு செகண்ட்லாம் போட்டு பார்த்துங்க. அவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரு ஆண்டுல என்ன செய்யுது? டிராவல் பண்ணுது. ஒரு ஸ்டார்களும் எத்தனையோ லட்சம் ஆண்டுகள் ஆகும் அதை ஒளியை கிராஸ் பண்றது. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஸ்டார்களா இருக்கு, திங்க் பண்ணவே முடியாது. அப்படின்னா பார்த்துங்க, எவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியையும் வானத்தையும் நட்சத்திரங்களையும் இதெல்லாத்தையும் உண்டாக்கி பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன்! அவருடைய வல்லமை ஒரே வார்த்தையினால எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது.
அவர் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையினால எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படின்னா அந்த தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வல்லமையினாலே நமக்கு கிரியை செய்கிறார். அல்லேலூயா. உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை முடியாது இருக்குமா? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வல்லமையினால முடியாது இருக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறது அவ்வளவு பெரிய வல்லமையினால முடியுமா? அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வல்லமை முடியாததெல்லாம் முடிய செய்யும். அல்லேலூயா. அந்த வல்லமையினால முடியாதெல்லாம் முடியும். பக்கத்துல இருக்க சொல்லுங்க, அந்த வல்லமையினால முடியாததெல்லாம் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றுமில்லாததெல்லாம் கொண்டு வந்தார்ல. எதெல்லாம் முடியாதோ அந்த வல்லமையினால முடியும். நம்முடைய வாழ்க்கையில முடியாது. அதனால்தான் தேவதூதன் மரியாள்கிட்ட என்ன சொல்றார்? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்ன தேவன் வல்லமை உள்ளவர். எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவனால முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? முடியாதுன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க, அதெல்லாம் பக்கத்துல தேவனால கூடும். அல்லேலூயா. தேவனால உங்க லைஃப்ல எதெல்லாம் ஒரு மலை போல இதெல்லாம் முடியாது 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 நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் போட்டு அப்படி போட்டு தேவனால கூடும். தேவனால கூடும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியாது நினைக்கிறியா? தேவனால கூடும். அல்லேலூயா. இந்த வியாதி சுகமாகாதுன்னு நினைக்கிறீங்களா? தேவனாலே கூடும். இதெல்லாம் நம்மால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தேவனாலே. இங்க வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? தேவனாலே கூடும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தேவனாலே கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். முடியாததெல்லாம் முடியும். அல்லேலூயா. அவருடைய வல்லமை அவ்வளோ பெரிய வல்லமை. இரண்டாவது, தேவனால எதெல்லாம் கூடுனா மரித்ததை உயிர்ப்பிக்க தேவனால கூடும். மரித்தது முடியாதது முடியும். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தை நடத்திட்டு வர்றார். நடத்திட்டு எந்த இடத்துல நிறுத்துறாரு? செங்கடலுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டாரு? கொண்டு ஸ்டாப் பண்ணிட்டார். அங்க ஸ்டாப் பண்ணிட்டார். செங்கடலுக்கு முன்பாக ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவங்கள எதுல? செங்கடல். பின்னால என்ன செஞ்சாரு? பார்வோனை துரத்திட்டு வர வச்சுட்டாரு. அவரே கிளப்பி விட்டார். அவனை போ, அவங்கள துரத்துட்டார். எதிரில செங்கடல் கொள்ளாத இவங்க ஸ்டாப் பண்ணிட்டார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஏன் இப்படி கொண்டு வச்சாரு அப்படின்றதுக்கு வாசிங்க யாத்திராகமம் 14வது அதிகாரம். யாத்திராகமம் 14 வாசிங்களா? 4வது வசனத்தை வாசிங்க. பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்யற ஒரு காரியத்துல என்ன விரும்புறாருன்னா, நான் தான் கர்த்தர். அல்லேலூயா. நம்மகிட்டயும் சொல்ல விரும்புறாரு, நம்முடைய சத்துருகிட்டையும் சொல்ல விரும்புறாரு. அல்லேலூயா. நான் தான் கர்த்தர், நான் தான் கர்த்தர். என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? நானே கர்த்தர். பார்வன் கேட்கிறான், அவருக்கு இப்படி அவர் யாரு? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? 5 வாசிங்க, 5:2 வாசிங்க. யாத்திராகமம் 5:2 வாசிங்க. அதற்கு பார்வோன் இஸ்ரவேலை போகவிட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவர் யாரு? நான் கர்த்தரை அறியேன். அல்லேலூயா. அவன் என்ன கேட்கிறான்? என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது அவர் யாரு? நான் அவரெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா?
தெரிய வைக்கிறேன் பார். அல்லேலூயா. தெரியாதா? என்ன தெரியாதா உனக்கு? தெரிய வைக்கிறேன் பாருன்னு செங்கடல்ல வச்சு தெரிய வச்சார்ல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை தெரிய வைக்கிறார். அல்லேலூயா. நான் தான் கர்த்தர். அல்லேலூயா. அப்படி சொல்லுவார் அவர். நான்றதுல அவர் பயங்கரமா இருக்கிறார். நான் தான், எனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, என்னை தவிர வேறே தேவன் இல்லை, அவரே, அவர்தான் எல்லாமே. அதை நிரூபிக்கிறது அவருடைய வல்லமை தான். அல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. செங்கடல்ல வச்சு அவர்தான் தேவன் என்பதை பார்வோன், இஸ்ரவேல் ஜனங்கள், முழு உலகமும் கர்த்தர் அறியும்படி செய்தார். அல்லேலூயா. முடியாததெல்லாம் முடிய செய்வார். அப்ப தெரிஞ்சுக்குவோம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். எலியா கிட்ட சொன்னார்ல, எலியா சொன்ன, ஊத்து தண்ணிய, நீ கூப்பிட உன் தேவனை, நான் கூப்பிடுறேன் என் தேவனை. கர்த்தர் சொன்னாரு, சும்மாலாம் தண்ணியை ஊத்திட்டு என்ன செய்ய, இப்ப கூப்பிடு, தண்ணியை ஊத்திட்டு கூப்பிடு. இப்ப அக்கினி வந்து அப்படியே கூப்பிட்ட உடனே, எலியா கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுச்சு, அக்கினி தண்ணியெல்லாம் நக்கி போட்டுடுச்சு, தீச்சு போட்டுடுச்சு. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஏன் நம்மளால சில நேரத்துல சில இக்கட்டுல கொண்டு போய் கர்த்தர் நமக்கு தன்னை காண்பிக்கிறதுக்கு தான் சில நேரத்துல ஆண்டவர் என்ன செய்வார், சில அப்படியே பார்வோனை, இஸ்ரவேல் ஜனங்களை தண்ணிக்கு முன்னால கொண்டு போய் நிக்க வச்சது போல, அப்படி திரும்ப முடியாம இப்படி திரும்ப முடியாம கர்த்தர் கொண்டு வந்து சில கார்னர்ல என்ன செஞ்சிருவாரு, முட்டு சந்தில நிறுத்திடுவார். நிறுத்திட்டு நானே தேவன்றதை நிரூபிப்பார். அல்லேலூயா. ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவரை நாம விசுவாசிக்கணும், தொடர்ந்து என்ன செய்யணும், அவரை விசுவாசி. ரெண்டாவது, எதெல்லாம் மரித்து போனதோ தேவன் அவைகளெல்லாம் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. அதான் அவருடைய வல்லமை. நம்மளை பொறுத்த வரைக்கும் மரணம் தான் எண்டு காடு. அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு. மரணம் என்னது, முடிந்து போய்விட்டதுன்னு அர்த்தம். கர்த்தர் அங்கே துவங்குகிறார் எல்லாத்தையும். அல்லேலூயா. எது முடிந்து போனதோ அதை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் அவருடைய வல்லமையினால. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இதை உயிர்ப்பிக்க முடியாதுன்னு சொல்ற விஷயத்த கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. என் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இல்ல, கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இல்ல, கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே போச்சு, அவ்வளவுதான், என் தொழில் போச்சு, அவ்வளவுதான், எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, இனிமேல் நான் எழுந்திருக்க வாய்ப்பே கிடையாது, செத்து போச்சு, இல்ல, கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. முடிந்து போனதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஏன்னா அவருடைய வல்லமை ரொம்ப பெருசு. அல்லேலூயா. லாசரு வியாதிப்பட்டு கிடக்கிறான். லாசரு என்ன செய்யறான், வியாதிப்பட்டு கிடக்கிறான். இயேசு ஊழியத்துக்கு போயிட்டார். இயேசுவுக்கு செய்தி போகுது, என்னன்னு, நீர் விரும்புகிற நேசிக்கிற லாசரு வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார் அப்படின்னு செய்தி போன உடனே இயேசு என்ன பண்றாரு, திரும்பி வரலான்னு இருந்தவரு இந்த செய்தியை கேட்டுட்டு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். எப்படி இருக்கும் நமக்குலாம்? இப்போ பாஸ்டர் கூப்பிடுறீங்க, பாஸ்டர் உடம்பு சரியில்லை, பாஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜெபம் பண்ணட்டும் அப்படின்னு கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிஞ்சு நான் இன்னும் 2 நாள் வெளியில போயிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், வந்து என்ன செய்யல, பார்க்கல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற என்ன வந்து பார்க்கல அப்படின்னு நினைப்பீங்களா? அல்லேலூயா. ஏசு அப்படிதான் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். லாசரு மரித்து போயிட்டான். இப்ப கிளம்புங்கன்றார். இப்ப கிளம்புங்க, சீசர்ல வாங்க போலாம் என்றார். என்ன சொல்லுவாங்க, ஆனா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா லாசரை காப்பாத்திருக்கலாமே, ஜனங்கள்லாம் அப்படிதான் கேட்டாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவர் 2 நாள் அங்க போட்டாரு. அல்லேலூயா. லாசரு சாகட்டும்ங்கிறதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணாரு. லாசரு சாகட்டும், இது வரைக்கும் செத்தவங்க உயிரோடு எழுந்துச்சத பார்க்கல, ஆனா இப்ப பார்க்க போறாங்க. அல்லேலூயா.
இப்ப பார்க்க போறாங்க. கர்த்தர் அதுக்கு பிறகுதான் வராரு. ஏன்னா லாசரு சாகிற வரைக்கும் 2 நாள் அங்க வெயிட் பண்ணிட்டு இப்ப கடந்து வந்து என்ன செய்யறாரு? லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. இப்ப கல்லறையில இருந்து லாசர் ஏஞ்சி வெளில வரான். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வல்லமை வியாதியை மட்டும் சுகமாக்குறது இல்ல. தேவனுடைய வல்லமை தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறது இல்ல. தேவனுடைய வல்லமை ஏதோ தண்ணீர்ல நடக்கிறது இல்ல, மரித்தோரை உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை செத்த பணத்துக்கு காது கேக்குது. அல்லேலூயா. லாசருவே வெளில வா. அதுவும் தலையெல்லாம் கட்டு போட்டிருக்கு. லாசருவே வெளியில. அதான் ஒரு ஊழியக்காரர் எழுதியிருந்தாரு, வெளியில வான்னு சொல்லி இருந்தா எல்லா பணமும் ஏஞ்சி வெளில வந்திருக்கும். அதனாலதான் லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு. லாசருவே வெளியே வான்னா அதுல எல்லாம் ஏஞ்சி வந்திருக்கும். அதனால லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எதெல்லாம் மரித்து போச்சோ, முடிந்து போனதை கர்த்தர் துவக்குவார். அல்லேலூயா. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் அவ்வளவுதான் நடக்காது. ஏன் நடக்காது? கர்த்தரால கூடும். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பாசுங்க, முடிந்து போனதெல்லாம் நடக்கும் சொல்லுங்க. ஆமா ஆமா, எண்டு காடு போட்டதுக்கெல்லாம் திரும்பி ஆரம்பம் உண்டாகும். அல்லேலூயா. எண்டு காடுக்கெல்லாம் திருப்பி ஒரு என்ன இருக்கு, ஒரு பிகினிங் உண்டு. அல்லேலூயா. ஒரு பிகினிங் உண்டு, ஒரு புதிய துவக்கம் உண்டு, ஒரு புதிய ஆரம்பம் உண்டு. அல்லேலூயா. லாஸ்ட் முடிஞ்சு போச்சுன்றவங்களுக்கெல்லாம் இன்னொரு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. ஒரு செகண்ட் சான்ஸ் உண்டு. அல்லேலூயா. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் முடிஞ்சிச்சிங்க, எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க, அவ்வளவுதான், இனிமேல் சான்ஸே கிடையாதுன்னா இன்னும் ஒரு வாய்ப்பை, ஒரு ஸ்பெஷல் கிரேஸ். கவர்மெண்ட்ல சில விஷயத்துக்கு அப்படி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஒரு யூனிவர்சிட்டிலாம் சில நேரத்தில் சில விஷயங்கள்லாம் கிரேஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சில டைம்ல கொஞ்சம் அந்த கமிட்டிலாம் கூடி, அந்த சிண்டிகேட்லாம் கூடி என்ன பண்ணுவோம், ஸ்பெஷலாக சில பேருக்கு கொடுக்கலாம், சில பேருக்குலாம் கொடுக்கலாம். அது போல கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு எல்லாத்தையும் முடிஞ்சு போனாலும் கர்த்தர் துவங்குவார். அல்லேலூயா. மூன்றாவது, அல்லேலூயா, நமது எதிர்பார்ப்பு அவருடைய வல்லமையின்படி மாத்திரம் இல்ல, நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தேவன் நமக்குள்ளேயே கர்த்தர் கிரியை செய்கிறார். வசனம் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே செய்கிற நமக்கு. அல்லேலூயா. செய்கிற அவருக்கு, செய்கிற அவருக்கு. இப்போ அவர் வல்லமையின்படியே கிரியை செய்கிறாரு, இப்ப நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. தேவன் எந்த செயலையும் நமக்குள்ளே செய்ய விரும்புகிறார், ஒண்ணு. இரண்டாவது, நம்ம கொண்டு செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு சொன்னல, அந்த வல்லமை முழுவதையும் நமக்குள்ளே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் சீஷர்களுக்கு என்ன சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேம்ல போய் காத்துருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் ஏதோ பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு என்ன செய்யுங்க, சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப அந்த முழு வல்லமையையும் நமக்குள்ளே கொண்டு வந்தார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது இல்ல அந்த பவர், அந்த வல்லமை. அல்லேலூயா. அந்த வல்லமை தேவன் இந்த பூமி முழுவதையும், உலகம் முழுவதையும் அப்படி சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கிறார்ல, அந்த வல்லமை. அல்லேலூயா. தாங்குகிறார் அந்த வல்லமை. அவருடைய முழு வல்லமையும் நமக்குள்ளே. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நாம பெற்ற பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவனுடைய முழு வல்லமை. அல்லேலூயா. கர்த்தர் அதை நமக்குள்ளே கொண்டு வந்தார். அந்த வல்லமையினாலதான் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார்.
கொலோசை 2:12 வாசிங்க. கொலோசை 2:12 வாசிங்க. அல்லேலூயா. நாம கிறிஸ்துவோடு கூட பரிசுத்த ஆவியின் வல்லமையினால எழுப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் மரித்தவர்களாய் இருந்தோம். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. எதனால உயிர்ப்பித்தாரு? பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நாம உயிர்ப்பிக்கப்பட்டோம். நாம ரட்சிக்கப்பட்டதே அவருடைய வல்லமையினாலதான். ஏதோ பரிசுத்தாவுடைய அபிஷேகம் பெற்றும் போது மட்டும் நம்ம அவருடைய வல்லமை நம்ம மேல இறங்கல. நாம ரட்சிக்கப்பட்டதே அவருடைய வல்லமையினாலதான். அல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்டதே, கர்த்தர் நமக்குள்ள வந்து நம்முடைய ஆவியை உயிர்ப்பிச்சு, அல்லேலூயா, மரித்தவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். இன்னைக்கு இந்த விசுவாசத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னா பரிசுத்தாவுடைய வல்லமையினால உயிர்ப்பிக்கப்பட்டதுனாலதான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த வல்லமையினால கர்த்தர் நம்மை உயிர்ப்பிச்சிருக்கிறார். இன்னைக்கு விசுவாசம் இந்த சாதாரண விசுவாசம் இல்லை நமக்குள்ள இருக்கிறது. நம்ம தேவனை சாதாரணமா தேடல. நமக்குள்ள ஜீவன் கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால கர்த்தரை நாம தேவன் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாமெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. மரித்தவர்களா இருந்தோம், இப்போ உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அது காரணம் அந்த வல்லமை. நமக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்தது. அந்த வல்லமை தான் நமக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. பெரிய பெரிய ஞானிய எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறான், எவ்வளவோ படிச்சிருக்கிறான். இந்த தேவனை அறியல, இந்த தேவனை அறியல. அல்லேலூயா. இந்த தேவனை அறிந்து கொள்ள முடியல. இந்த தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறது அவனால உணரவே முடியல. ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சர்வசாதாரணமா வெளிப்பட்டு இருக்கிறாரு. அது காரணம் அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்திருக்கிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த வல்லமையை நம்ம பார்க்கல, ஆனா நமக்குள்ளே வந்து அந்த விசுவாசத்தை நம்ம கொடுத்து நம்மளை உயிர்ப்பிச்சு கர்த்தரோட நம்மளை கனெக்ட் பண்ணிருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இரண்டாவது அந்த வல்லமை என்ன செய்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. அந்த வல்லமை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. நான் சொல்ற சத்தியெல்லாம் புரியுதா? கையை உயர்த்தி காட்டுங்க. புரியலையா? சொல்லுங்க. அடுத்த வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள்லாம் அந்த வல்லமை என்ன பண்ணுது தெரியுமா? நம்மை புது மனுஷனா மாற்றிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு? புதிதாக்கிட்டே இருக்கு. அந்த வல்லமை நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நமக்குள்ள வர்ற மாற்றம் சாதாரணனால வரல, அது வல்லமையினால வருது. நமக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்து நம்மால புது மனிதனா நாளுக்கு நாள் மாற முடியும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர், இந்த கோபம் எனக்கு போகவே மாட்டேங்குது பாஸ்டர், பழைய மனுஷன் தான் எனக்குள்ள இருக்கிறான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. கோபம் எல்லாம் போயிடும். அல்லேலூயா. வல்லமையினால உன் கோபத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. வல்லமையினால உன் பிள்ளைய கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. வல்லமை இருக்கு. உன் குடிகார புருஷன் மாறுவான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க. வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அந்த வல்லமை எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கும். தேவனால கூடாது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அந்த வல்லமை எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொண்டு வரும். இப்ப அடங்காத பிள்ளைகள்லாம் மாறும் கர்த்தருடைய வல்லமையினால. அல்லேலூயா. எவ்வளவு மழை போல இருந்தாலும்
கர்த்தர் அதை எல்லாத்தையும் பனி போல உருக பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாம் மாற்றி தேவனுடைய வல்லமை பெருசு. தேவனுடைய வல்லமை முடியாதது ஒண்ணும் கிடையாது. இவெல்லாம் திருந்தவே மாட்டான். யாரு ஹெட்மாஸ்டர் சொல்லி அனுப்பியிருக்கலாம், இதெல்லாம் திருந்தாது ஒண்ணும். அல்லேலூயா. ஸ்கூல்ல இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா? உருப்படாதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? லாஸ்ட் பெஞ்ச். அது படுத்திருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? கண்டுக்க மாட்டாங்க. பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? தேராது. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு 3 பெஞ்சு தான். அவங்களுக்கு இந்த 3 பெஞ்சு தான். நான்லாம் லாஸ்ட் பெஞ்சு தான். நான்லாம் லாஸ்ட் பெஞ்சுனால்தான் இந்த சீட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த சீட்டு கிடைச்சதுக்கு காரணம் லாஸ்ட் பெஞ்சா இருந்ததுனால தான். அப்படியே கிளாஸ் நான் படிக்கும் போதெல்லாம் அப்படியே வருவோம், அப்படியே போவோம். அவங்க பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. அது யாரும் அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க பாட்டுக்கு வரலாம், நீங்க பாட்டுக்கு போகலாம். நீங்க பாட்டுக்கு வரலாம், நீங்க பாட்டுக்கு போகலாம். பிடிக்கலாம், நீங்க போயிடலாம். பிடிச்சா ஏதோ வரலாமாலாம் கேட்கக்கூடாது. அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க பாட்டு வந்து உட்காந்துக்கலாம். காலேஜெல்லாம் அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ எப்படின்னு தெரியல. நான் படித்த காலத்தில் அப்படிதான். அல்லேலூயா. அதனால எப்போ போனாலும் வருவோம், எப்போ போனாலும் போயிடுவோம். ஆனா கர்த்தர் லாஸ்ட் பெஞ்செல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் பண்ணது உட்கார வைப்பார். அல்லேலூயா. நடத்துற இடத்துல உட்கார்ந்து வைப்பார். தேவனால முடியும். அவருடைய வல்லமை. அல்லேலூயா. அவருடைய வல்லமை. அவருடைய வல்லமையினால கூடாது ஒன்று. அது நமக்குள்ளே கிரியை செய்கிறது. முதல்ல நமக்குள்ளதான் அந்த வல்லமையை கிரியை செய்கிறது. அல்லேலூயா. திருவண்ணாமலையை தூக்கிட்டு வந்து அப்படியே பேத்திங்க கூட வைக்க முடியும். ஆனா நமக்குள்ள ஒரு மலை இருக்கு பாருங்க. கோபம், எரிச்சல், கசப்பு, இதை தோண்டி எடுக்கிறது தான் பெரிய விஷயம். அதுக்கு பரிசுத்தாவுடைய வல்லமை தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரால கூடாது ஒண்ணுமே இல்லை. மூணாவது அந்த வல்லமை என்ன செய்யுது? எபிரேயர் புஸ்தகம் 13:21 வாசிங்களா? எபிரேயர் புஸ்தகம் 13:21 நமக்குள்ள என்ன செய்யுது? சீக்கிரமா வாசிங்க. சகோதரரே 13:21 21 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருக்கு பிரியமானதை உங்களில் நடப்பித்து தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தியவர்களாய் ஆக்குவாராக. அல்லேலூயா. இப்போ இந்த வல்லமை நமக்குள்ள நம்ம உயிர்ப்பிக்கிறது, நம்ம என்ன செய்யுது? புது மனுஷனா மாத்துது. இப்ப நம்மை நற்கிரியை செய்கிறவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நம்மளை என்னவா மாற்றுகிறது? நற்கிரியை செய்கிறவங்களா மாற்றுகிறது. நல்ல கிரியைகளை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் வல்லமையை நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சில பேர்லாம் வல்லமையை பெற்றுக்கிட்டு இங்க இருந்து ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு இந்த பக்கம், இங்க இருந்து ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு இந்த பக்கம், அப்படியே குதிச்சு கீழே, அப்படியே குதிச்சு மேல, இதுக்குள்ள வல்லமை. அல்லேலூயா. இந்த வல்லமையை பெற்று நல்ல காரியத்தை செய்ய. அல்லேலூயா. ஆறுதல் இல்லாதவங்களுக்கு ஆறுதல் சொல்ல. அல்லேலூயா. யாருக்காவது நல்ல உதவிகளை செய்ய, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண, மற்றவங்களை தேற்றுவதற்கு, மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு, நற்கிரியைகளை செய்யறதுக்கு தேவன் நமக்குள்ள வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலத்துல மோசமான கிரியைகளை செய்தோம்ல, இவனுக்கெல்லாம் அது கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். அல்லேலூயா. கிடைக்க கூடாது. ஏதாவது அதை பண்ணுவோம், கிரிக்கு போடுவோம், ஏதாவது பண்ணுவோம், கீழ்ச்சி போட்டுருவோம். இன்டர்வியூ வருது அவனுக்கு, அதை கீழ்ச்சி போட்டுறாரு. அப்படி கீழ்ச்சி போட்டு ஒரு காலத்துல அந்த மாதிரி கெட்ட காரியங்கள்லாம் செய்த நம்மை கர்த்தருடைய வல்லமை நல்ல காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல காரியங்களை செய்யணும். அதுக்குதான் கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார்.
அடுத்ததாவது நமக்குள்ள மட்டும் அந்த வல்லமை அல்ல, நம்மை கொண்டு அந்த வல்லமையை மற்றவங்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புறாரு. அல்லேலூயா. அதுக்குதான் சீஷர்கிட்ட சொன்னாரு, நீங்க எருசலேம்ல காத்துருங்க, உங்க மேல பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கண்ட எனக்கு சாட்சி. போய் அற்புத அடையாளங்களை செய்க, பிசாசுகளை துரத்துங்க, வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குங்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்க. அல்லேலூயா. அந்த வல்லமைய நமக்குள்ள கொடுத்து நம்மையும் மாற்றி நம்மளை கொடுத்து அந்த வல்லமையினால போய் பிசாசுகளை துரத்தி வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி கர்த்தர் அதுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியத்தை கர்த்தர் சொன்னார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. 2வது அவருடைய வல்லமையின்படியே கிரியை செய்கிறார். எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஒரு வல்லமையின்படியே கிரியை செய்கிறார். 3வது உனக்குள்ளே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம எழுந்திருது அல்லேலூயா அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும், வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு,